श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति पुष्पपद्धति श्लोकं 335 आराध्य नूनम् असुरार्तनपादुके त्वाम् आमुष्मिकाय विभवाय सहस्रपत्रैः मन्वन्तरेषु परिवर्तिषु देवि मर्त्याः पर्यायत परिणमन्ति सहस्रनेत्राः. பதபதார்த்தம். ஹே தேவி, விளங்கா நிற்கின்ற பாதுகையே, அசுரார்த்தன பாதரக்ஷே, அசுரர்களை கொல்கின்ற பெருமாளுடைய பாதுகையே, மர்த்தியாகா, மனிதர்கள், ஆமுஷ்மிகாய, லோகாந்தரத்தில் உண்டாகின்ற, விபவாய, சம்பத்தின் பொருட்டு, துவாம், உன்னை, சஹஸ்ரபத்ரைஹி, 1000 இலையுள்ள தாமரை பூக்களாலே ஆராத்ய, ஆராதித்து, பரிவர்த்திஷு, சுற்றி கொண்டிருக்கின்ற, மன்வந்தரேஷு, மன்வந்தரமென்கின்ற காலங்களில், பர்யாயதா, வரிசையினால், சஹஸ்ரநேத்ராக, 1000 கண்களுள்ள இந்திரர்களாக, பரிணமந்தி, ஆகிறார்கள், நூனம், நிச்சயம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இது விஷயம் சொல்ல வந்த விஷயம் நமக்கு ஏற்கனவே நிறைய இடங்களில் சுவாமி நமக்கு புரிய வச்சிருக்காருனாலும் இதை சொன்ன அந்த விதமானது ரொம்ப அழகானது. அதாவது என்னன்னா, சஹஸ்ரபத்ரைஹி, சஹஸ்ரம், 1000 பத்ரைஹி, 1000 இதழ்கள் உள்ள அந்த தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, சஹஸ்ர நேத்ராக, 1000 கண்கள் உள்ள இந்திரனாக பிறக்க முடியும், இந்திர பட்டத்தை அடைய முடியும் அப்படின்னு சாய்க்கிறார். ஆக சஹஸ்ர பத்ரைகினால சஹஸ்ர நேத்ராவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகம். அதாவது பக்தியோட இந்த 1000 இதழ்கள் கொண்ட தாமரை பூவை சமர்ப்பதன் மூலமாக பாதுகைக்கு நம்ம சமர்ப்பித்தோன்னா நமக்கு இந்திர பட்டம் கிடைக்கும்னு சொல்கிற ஸ்லோகம். இங்கே இந்த விஷயத்தை எப்படி ஆசைப்பட்டு அடையறா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆமுஷ்மிகாய, லோகாந்தரத்தில் உண்டாகின்ற, விபவாய, சம்பத்தின் பொருட்டு அப்படின்னு. லோகாந்தரத்தில், ஆமுஷ்மிகாயன்றது லோகாந்தரத்தில்னு நம்மாண்டவன் வியாக்கியானம். ஆமுஷ்மிகாயன்றது மேலுலகத்து ஐஸ்வர்யங்கள் அப்படின்றது டிடி சுவாமி வியாக்கியானம். ஆமுஷ்மிகாய அப்படின்றது மறுமையில், மேலுலகிலாம் அப்படின்றது உத்தமூர் சுவாமி வியாக்கியானம். ஆக இங்கே நம்ம அதை ஆசைப்பட்டாலும் சரி, இந்திரனுக்கு ஒப்பான ஒரு ஐஸ்வர்யத்தோடு வாழ முடியும், இல்லை மேலுலகத்தில் இந்திரலோகத்துக்கு போகும்போது இந்திரனாகவே ஆக முடியும் அப்படின்னு சாய்ச்சிருக்க விரைவு. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம இந்திர பட்டத்தையே அடைய முடியும். எப்போ 1000 இதழ்கள் கொண்ட தாமரையினால் அர்ச்சிக்கும் போது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை இங்கே இருக்குமா அப்படின்னா, இப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ரீசண்டாக கேரளாவில் இந்த 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்ததாக ஒரு பெரிய நியூஸ் வந்தது. ஆக பூலோகத்துலேயும் கிடைக்கக்கூடியது. ஏன்னா இந்திரலோகத்தில் கிடச்சி அங்கே சமர்ப்பித்து நம்ம இந்திரன் ஆகிறது இல்லை, பூலோகத்தில் கிடைக்கிறதா அப்படின்னா இருக்குது. ஆனால் அது அவ்வளவு ஒரு சுலபமாக கிடைக்கக்கூடிய புஷ்பமாக தெரியல. ஆக அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு பூ நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய ஒரு பூவை நம்ம சமர்ப்பிக்கும்போது கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு பட்டமும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம இந்திர பதவியை அடைய முடியும் அப்படின்னா, ஒரு எத்தனை இந்திரன் தான் இருப்பா, எப்படி ஒரு இந்திரன் இருக்கும்போதே நம்மளால் அடைய முடியுமா அப்படின்னா, பிரம்மா போஸ்ட் எப்படியோ அது எப்படி மாறிண்டே இருக்குமோ அந்த மாதிரி இந்திரன் பட்டமுன்றது மாறிண்டு தான் இருக்கும். பிரம்மாவோட ஒவ்வொரு பகல்லையும் 14 மன்வந்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒரு இந்திரன் உண்டு. அவளுடைய அந்த இந்திர சபைங்கிறதே ஒரு தடவை கலைக்கப்பட்டு திருப்பி உருவாக்கப்படும் ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும். ஆக ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒரு இந்திரன் உண்டு. ஆக ஒரு பிரம்மாக்கே பகலுக்கு மட்டுமே அவருக்கு 14 இந்திரன் தேவைப்படுறான்னா, பிரம்மாக்களே மாறும்பொழுது எத்தனை இந்திரர்கள் தேவைப்படுறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்திரன் அந்த பதவியில் இருக்கிற காலத்திலேயே யாராவது யாகம் பண்ணி அல்லது புண்ணியங்கள் சேர்த்து அந்த மாதிரி கூட அவளால் ஸ்வர்க்கத்துக்கு வர முடியும். அப்படி வரும்பொழுது அந்த பட்டமானது அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். நமக்கு திரிசங்கு கதை தெரியும்.
விஸ்வாமித்திரர் எப்படி திரிசங்குவை அனுப்புகிறார் இதுக்கு இந்திரலோகத்துக்கு, ஆனால் இந்திரன் அங்கேருந்து அனுப்பிச்சுடுறான் அப்படிங்கிற கதை. ஆக இந்திர பட்டம்ன்றது நிலையானது இல்லை. ஆனால் அதுக்கு ஆசைப்பட்டு ஒரு 1000 இதழ்கள் உள்ள தாமரையை சமர்ப்பிக்கும் பொழுது அந்த மாதிரி ஆசைப்படுறவாளுக்கு அதை கூட கொடுப்பா பாதுகாதேவி. அந்த இந்திர பட்டமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த இந்திரனை சொல்கிற வார்த்தையாக சுவாமி என்ன சாய்ச்சிருக்கார் அப்படின்னா, 1000 கண்கள் உள்ள இந்திரன். நம்ம இந்திர பட்டத்துக்கு ஆசைப்படலாம். எதுக்காக அப்படின்னா, அந்த இந்த சம்பத்தின் பொருட்டு, இந்த ஐஸ்வர்யத்தின் பொருட்டு நம்ம ஆசைப்பட வேண்டாம். ஆனால் 1000 கண்கள் உள்ள இந்திரன் அப்படின்றது அவனுக்கு ஆக்சுவலாக சாபத்தினால கிடச்சது. அது வரம் கிடையாது. 1000 கண் இருக்குன்றது. ஆனால் அந்த 1000 கண் நமக்கு கிடச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, மலையப்பனை போய் சேவிச்சுட்டு வந்தால் 2 கண்ணால் சேவிச்சுட்டு அந்த உண்டியல் இருக்கிற இடத்த கூட நம்ம தாண்ட மாட்டோம். உடனே மனசில் ஆசை வரும், இன்னொரு தடவை சேவிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த 2 கண்ணால் சேவிச்சோன்னா மனசில் நிறுத்திக்க முடியல, அது போற மாட்டேங்கிறது. நமக்கு ஒரு 1000 கண்ணால் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தில் நம்ம போய் சேவிச்சோன்னா எவ்வளவு திருப்தியாக இருக்கும். ஒரு விபவத்தில் பெருமாள் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேலே சயனிச்சுன்னு இருக்கும்பொழுது இந்த 2 கண்ணுக்குள்ளே அவர் அடங்குறவரே கிடையாது. அவ்வளவு பெரியவராக இருக்கும் பொழுது அந்த 1000 கண்ணு கிடச்சதுன்னா எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படின்னு தோண வைக்கிற ஒரு ஸ்லோகமாகவும் இருக்குது இது. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைப்பதற்கு அரியதான ஒரு பூவை கொண்டு போய் சமர்ப்பித்து இந்திரப்பட்டம் கொடு அப்படின்னு கேட்டால் பாதுகையும் கொடுத்துடுவோம். ஏன்னா சுவாமியோட இங்கே பதம் என்னன்னு பார்த்தா நூனம் நிச்சயம்னு சொல்லியிருக்கார். நிச்சயமாக கொடுத்துருவோம் பாதுகாதேவி. ஆனால் அந்த இந்திரப்பட்டத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 1000 கண்ணை வச்சுட்டு பெருமாளை சேவிச்சா அவ்வளவு அழகாக இருக்கும் வாஸ்தவத்தில். இது இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை டிடி சுவாமி எடுக்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரார். இந்த ஸ்லோகத்தில் ஆமுஷ்மிகாய விபவாய, மேலுலகத்து ஐஸ்வர்யங்களை ஆசைப்படுபவர்னர். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துக்கும் முன்னாடி பிரம்மாவை சொல்லும்போது அதிகத்து காமாக, உயர்ந்த பதவியை ஆசைப்படுபவர்கள் அப்படின்னர். அதாவது ரொம்ப பெரிய பதவி வேணும்னு ஆசைப்பட்டு ஒரே ஒரு கமலத்தை சமர்ப்பித்தா பிரம்மபட்டம் கிடைக்கும். இல்லை மேலுலகத்து ஐஸ்வர்யம்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு 1000 இதழ் உள்ள தாமரை பூவை சமர்ப்பித்தோன்னா இந்திரபட்டம் கிடைக்கும்னு 2 ஸ்லோகத்துக்கு நடுவில் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, எளிதில் கிடைக்கக்கூடிய தூர்வாங்குராணி அந்த அருகம்புல்லை சமர்ப்பித்தாலும் சரி, இல்லை இலைகளிலேயே ரொம்ப வசத்தியான துளசியை சமர்ப்பித்தாலும் சரி, நமக்கு அந்த மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு எந்த பட்டத்தையும் விரும்பாமல் பகவத் பிரீத்திக்காகவே அர்ச்சித்தோன்னா நமக்கு மோட்சமே கிடைக்கும்னு சொல்கிற விஷயம் இருந்தது. ஆக இந்த 3 ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கணுன்னு சொல்லித்தரார் நமக்கு டிடி சுவாமி. அதாவது நீ என்ன கேட்குறையோ அது கிடைக்கும். எதுவுமே கேட்காம பகவத் பிரீத்திக்காகன்னு சொல்லும் பொழுது உனக்கு மோட்சமே கிடைக்கும்ன்றது தான் இந்த 3 ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்னு சொல்கிறார் அடியே. ஆக 1000 இதழ் உள்ள தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி எனக்கு இந்திரப்பட்டத்தை கொடுன்னு கேட்டானா கண்டிப்பாக பாதுகாதேவி கொடுப்பா, நூனம் நிச்சயம் அப்படின்னு சுவாமி சாய்க்கிற ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா.